அந்த பொண்ணை கூட்டிட்டு போறோம், அனுப்பி விடுங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க ஒண்ணே அடிச்சு வைக்கல. நானே என் விருப்பப்படி இங்க இருக்கேன். I'm 22 years old. நீங்க அத்துமீறி பேசாதீங்க. கமிஷனர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இவங்கள நம்பி எங்க வந்தீங்க? பாசமே இல்லாத அப்பா அம்மா. பத்மஜா, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். ஏய், என்ன பேசுற? இந்த குப்பை மேடு தான் உனக்கு சந்தோஷமா? வா போலாம். இங்க இருந்து போடா. இன்ஸ்பெக்டர், எங்களை கூட்டி போங்க. கார்த்திக், வாப்பா போலாம். இந்த பொண்ணே எனக்கு வேண்டாம். சரியான திமிரு பிடிச்சவன். எல்லாம் இவரால வந்தது. ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போங்க போங்க. எல்லாம் வேலை போய் பாருங்க, போங்க. அம்மா, உட்காருப்பா. என்னம்மா கூப்பிட்டியா? ஏன்பா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு செல்லப்பா? ஏம்மா என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்னம்மா, பேங்க்ல ஒரு 50 லட்ச ரூபா, இந்த இடம் தோட்டம்லாம் சேர்த்தனா ஒரு 2.5 கோடி ரூபா இருக்குமா. அதுல எனக்கு எவ்வளவு தருவ? என்னம்மா இப்படி கேட்ட? எல்லாம் ஒண்ணுது தானம்மா. அப்படி சொல்றியா? அப்படின்னா அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய 20 லட்சத்தை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு எண்ணத்துல கழிச்சுக்கோ. போகட்டும் விடுயா. அவங்க அம்மா அப்பா பாவம் இல்ல. அம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் எழுதி கொடுக்காம இருப்பானா? எழுதி கொடுத்துறம்மா. சரிம்மா, நீ போய் தூங்கு. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, நீ போய் தூங்கு. முனியம்மா சொன்ன மாதிரி என் பையனுக்கு கல்யாண ராசியே இல்லைம்மா. நீ சின்ன பொண்ணு. உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருமா. அந்த 20 லட்சத்தை பத்தி நீ கவலைப்படாத. என் பையன்கிட்ட நான் பேசிட்டேன். என்னம்மா, காலையிலே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை கணக்கு. அப்பா அம்மா சுயநலமா இல்லாமல் இருந்தாலே அவங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க. இதை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஓ, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போனதை நினச்சி வருத்தப்படுறியா? அதுக்கப்புறம் உங்கள் முதலாளி அம்மா வந்து பேசினாங்க. அவங்க படிக்கலனாலும் மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக சொன்னம்மா. ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க, என் பிள்ளைகிட்ட இருந்து எழுதி வாங்கி தரேன், அந்த 20 லட்சத்தை தர வேண்டான்னு. இந்த குடிசை வீட்டில இருந்து நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை சுற்றி நல்லவங்களா இருக்காங்க. நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்கிறத கேட்கும்போதே நல்லா இருக்குமா? என் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தராவது என்னால் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் முதலாளி கல்யாணம் ஆச்சுன்னா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சதுன்னா அவங்களோட மிச்ச காலம் நிம்மதியாக கழியுமா? நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க. முனியம்மா சொல்கிறாங்களா, உங்கள் முதலாளி கல்யாணமே ஆகாதான், ராசி இல்லையா? முனியம்மா நான் பெரிய ஜக்கமாவா? ஆடா விடுமா, நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ம் ம். கண்டக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சிவன் கோயில் போகிறேன். என்ன திடீர்னு கோயிலுக்கு? உட்காருங்க. நீ உட்காரு போ. ஐயா, நீங்கள் உட்காருங்க. போயா, அப்படி உட்காரியா? சரிங்க. நீங்கள் உள்ளே போங்க, நான் வந்துடுறேன். போங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலையாரா எங்கள் பாத்துமா. सर्वेश्वराय
சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் சிந்தையில் சிவயோகம். என்னம்மா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? பத்மஜா அக்கா தான் எங்க எல்லாரையும் இங்க வர சொன்னாங்க. பத்மாஜா அக்காவா? நீ என்னம்மா எல்லாத்தையும் இங்க வர சொல்லியிருக்க? பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு கல்யாணம். ஓ, பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு. அம்மா ஏன் பேர சொல்ற? உங்க பையனுக்கு பொண்ணு அழகா இருக்கணுமா இல்ல சாதாரணமா இருந்தா போதுமா? உன்ன மாதிரி இருந்தா போதுமா. அப்ப உங்க இஷ்டப்படி உங்க பையனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார கேட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண நீ? ஏன் எனக்கு பிடிக்கலையா இல்ல நான் அழகா இல்லையா? ஹலோ, உங்க அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு நான் மருமகள் ஆகணும். அந்த 20 லட்சம் தானே, அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. முதலாளி தீர்க்கமா எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. தாலியை கட்டுக்கு முதல்ல கூட்டிட்டு வாங்கம்மா. வாங்க போலாம். வாங்கம்மா வாங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்நாம சுபகே துஞ்சேவ சரதம். சிலப்பா, சரி தெரியுமா தெரியாதா? என்னது? நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க. இல்ல, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. பாடுறா. பாலிரிக்கி பழமெரிக்கி பசியரிக்கி. வேண்டாம் வேண்டாம், பாட வேண்டாம். நல்லா இருக்கு. அம்மா, நீ என் வீட்டு மருமகளா வந்ததுக்கு கடவுளுக்கு தாமா நன்றி சொல்லணும். இப்ப முனியம்மா சொன்னது தப்பாயிடுச்சுல்ல. உங்க பையனுக்கு கல்யாண ராசி இருக்குல்ல, வந்து நிம்மதியா படுத்து தூங்க. என்னமோ நீங்க 4 வயசுக்கு நல்லா இருக்கணுமா. அடடா அடடா என்ன சொல்ல அன்பால் நீயும் என்னை கொள்ள. முதலாளி முதலாளி அம்மா எப்படி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. இருக்கும் மேலே வாழ்க்கை இல்ல. ஓயாமல் நீ என்னை தாங்கிட. தீராமல் நான் உன்னை வாங்கிட. நான் என்ற வார்த்தைக்குள்ளே நானும் வீழ்ந்ததா? எனக்கெனும் என்னை இழந்தேனே. எண்ணற்ற செல்வங்கள் என்னை சேர்ந்ததா? அழகிய அன்பை இழந்தேனே. மனம் போகிற போக்கில் அலைந்தே விட்டேன். கன நேரமில் நான் இழந்தே விட்டேன். அதை போலவே இன்று உடைந்தே விட்டேன். உன்னை தேடி நான் அடைந்தே விட்டேன். ஓயாமல் நீ என்னை தாங்கிட. தீராமல் நான் உன்னை வாங்கிட. அடடா அடடா என்ன சொல்ல அன்பால் நீயும் என்னை கொள்ள. இருக்கும் மேலே வாழ்க்கை இல்ல. ஓயாமல் நீ என்னை தாங்கிட. தீராமல் நான் உன்னை வாங்கிட. என்ன பொண்டாட்டி, ஏன் டல்லா இருக்க?
என்னம்மா என்ன? ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல. முதல்ல சொல்லு. அட ஒன்றும் இல்லை சொல்லுங்கிறேன்ல. இன்னைக்கு முனியம்மா அம்மாட்ட கேட்டுச்சு ஏன் வளகாப்பு பண்ணலன்னு. அம்மா மூஞ்சியே மாறிடுச்சு. உனக்கு வளகாப்பு பண்ணணும் அவ்வளவுதானே. ஜாம் ஜாம்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பண்ணுறோம். சரியா? எனக்கு லைஃப்பில் எந்த ஆசையும் இல்லை. என்னம்மா இப்படி சொல்கிற? அதெல்லாம் பண்ணணுமா? செல்லப்பா. செல்லப்பா யாருங்க? நான் தான் சார். உங்களை டெபுட்டி கமிஷனர் கூட்டிட்டு சொல்லியிருக்காரு, வாங்க போலாம். எதுக்கு சார்? கூட்டிட்டு வர சொன்னார், வாங்க. எந்த டெபுட்டி கமிஷனர்? எதுக்காக கூட்டு வர சொன்னாரு? டீடைல்ஸ் இல்லாம அனுப்ப முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வைக்காதீங்க. வாங்க நீங்க வாங்க. உங்க டெபுட்டி கமிஷனர் பேர் என்ன? நான் கமிஷனர்ட்ட ஃபோன் பண்றேன். நீங்க யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. வாங்க நீங்க. எனக்கு பெயினா இருக்கு. நீங்க பாருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் 108க்கு ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க. சரி, நீ பாத்துரு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். பாத்துக்கம்மா. சார், என் ஒய்ஃப் ஏதோ தர்மசாலா